He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. நாளையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றன. சேலம், திண்டுக்கல், மதுரை, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி: பள்ளிகளுக்கு விடுமுறையை தொடர்ந்து அரையாண்டு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சார்லஸ், தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பொழியும்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பள்ளி கல்லூரிகளுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த பகுதியில் எடுத்திருக்கிறாங்க? அதான் மிக முக்கியமாக கடந்த 12 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த டெல்டா மாவட்டங்கள், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கும் சில இடங்களில் பள்ளிகள், அதாவது தஞ்சாவூர், திருச்சியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்தாங்க. மிக முக்கியமாக தென் மாவட்டத்தை பொறுத்தளவு தற்பொழுது தென்காசியில் குற்றாலம் பகுதியில் இந்த மழை நீரானது காட்டாற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கேரளா செல்லக்கூடிய சாலைகளில் அந்த பகுதி சாலைகள் முழுவதும் மழை நீரால் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கனமழையானது பெய்து கொண்டே இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் இதுவரை பயிர்கள் சேதம் என்பது அதிக அளவு மழை பாதிப்பு திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் என்பதில்லை. தொடர்ந்து மழை பெய்தால் பாதிப்பு என்பது ஏற்படும். தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருக்கு. மிக முக்கியமாக இந்த சாலைகளில் மழை நீரானது தேங்கி போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. இந்த பாதாள சாக்கடை பணிகள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பணிகள் நடைபெறுவதால் அதனால் இந்த பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிக முக்கியமாக அனைத்து துறை அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக தயார் நிலையில் வைத்திருக்காங்க. புயல் பாதுகாப்பு நிவாரண மையங்கள் அமைப்பது போல், இதாவது தாழ்வான பகுதிகளில் மழை நீர் புகுந்தால் உடனடியாக அப்பகுதியில் இருந்து பொதுமக்களை உடனடியாக வெளியேற்றி அருகாமையில் உள்ள பாதுகாப்பு மையங்கள்ல அவர்களை வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்காங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு காவிரி படுகை ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் எதுவும் மழைநீர் தேங்கி இருக்குதா என்பதை அப்பகுதியில் கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க. துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இதுக்கான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு கள்ளக்குடியில் 60 மில்லிமீட்டர் என்பது மழை அளவு என்பது பதிவாகியிருக்கு. மிக முக்கியமாக புள்ளம்பாடியில் 94 மில்லிமீட்டர் என்பது திருச்சி மாவட்டத்தில் அதிக அளவு மழை அளவாக என்பது பதிவாகியிருக்கு. தொடர்ந்து அதிக 60 மில்லிமீட்டருக்கு அதிகமாக திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை, லால்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. சிறிது நேரம் மழை என்பது லேசாக பெய்ததும் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து கனமழையாக பெய்து கொண்டிருப்பதுமாக இந்த 12 மணி நேரம் இடைவிடாமல் மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.